ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெண்டு அழகான ஹேர் ஸ்டைல் தாங்க பார்க்க போறோம். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா நான் வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற மாதிரி டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சிஸ்டர் வகுடு இல்லாம ஒரு ஹேர் ஸ்டைல் போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து நிறைய வகுடு எடுத்து பாடுறதுனால நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து இது சென்டர் பார்ட்டிஷன் வந்து தான் வரும். சரி, உங்களுக்காக சிஸ்டர் இன்னைக்கு நான் வகுடு இல்லாம ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்க போறேன். ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்க போகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் போறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சிஸ்டருக்காக போட்டு காமிக்கிற ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 90s கிட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைலாகவும் இருக்கும் போது அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்றதை இங்க இந்த வீடியோல வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்குங்க, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் செய்யக்கூடிய ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்பவும் அழகாகவும் ஃப்ரண்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் பார்க்க யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி அழகாக செய்ய போகிறேன். அதுக்கு நான் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பக்கமும் முடி கரெக்டாக எடுக்கணுன்றதுக்காக சென்டர் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிற முடியை வந்துட்டு அப்படியே தனியாக அதை வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தனியாக பின்னாடி ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு பக்கம் ஈக்குவலாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து காது வரைக்கும் எடுக்கணும், காது கொஞ்சம் பின்னாடி கூட எடுத்துக்கலாம், இந்த சைட்லேருந்து காது வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த முடியை வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஒரு சிலவங்க வந்து ரைட் சைடு போடுவாங்க, ஒரு சிலவங்க வந்து லெஃப்ட் சைடு போடுவாங்க. எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்துட்டு இந்த முடி ஃபுல்லாக ஒரு பக்கமாக ஃபுல்லாக கோம் பண்ணி விட்டிங்கன்னா இல்லை ஒரு சைடாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக எப்பயுமே நம்ம பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முடி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு அதை அப்படியே சுற்றுங்க. ஒரு சுற்றிட்டு அந்த சுற்றின முடி கூட மறுபடியும் கொஞ்சம் முடி கோதி அதோட சேர்த்து மறுபடியும் சுற்றுங்க. இந்த மாதிரி இந்த சைடு காதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேல் பக்கமாக அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அப்படியே ஒன்று விட்டு அப்படியே சுற்றி அழகாக வரும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க சூப்பராக வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இது டைட்டாக முறுக்கி போட்டிங்கன்னா அந்த இது வராது. அப்படியே நார்மலாக அப்படி கோதிட்டு ரெண்டு சுற்றிட்டு அடுத்த முடியை சேர்த்து கோதுங்க. அது அப்படி பண்ணால் அழகாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கொண்டு போயிட்டு இப்போ இருக்கிற எல்லா முடியும் லைட்டாக மேலே தூக்கி விட்டுட்டு உள்ளே ஒரு கிளிப்போ அல்லது இதில் ஒரு ஸ்லைடோ வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு இப்போது பின்னாடி இருக்கிற அந்த கிளிப்பை எடுத்து விட்டுட்டு அந்த முடியை நீங்கள் இப்படி விடுத்து விட்டிங்கன்னா இப்படியே நீங்கள் கூட ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷார்ட்டாக இருந்தால் இப்படியே விட்டுட்டு நீங்கள் சுடி போட்டுக்கலாம், சாரீ போட்டுக்கலாம், ஆஃப் சாரீ போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த முடியை பின்னல் போட்டு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நான் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் போட்டு பின்னி காமிப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஒரு சிலங்க ரைட் லெஃப்ட் மாற்றி போடுவாங்க. நான் வந்துட்டு இந்த சைடு போட்டுட்டு நார்மல் 3 கால் பின்னல் தாங்க பின்னுறேன். இதை வந்து டைட்டாக பின்னக்கூடாது. நம்ம வந்துட்டு உள்ள கிளிப் செக்யூர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த இடத்துல இந்த கழுத்து பக்கம் வந்துட்டு ஒன் சைடு விட்டுருக்கோம்ல, அந்த பக்கம் நல்லா லூஸ் விட்டுட்டு 3 கால் பின்னி ஈக்குவலாக பிரித்து நார்மலாக பின்னலாங்க. ரொம்ப அழகாக வரும் இந்த ஹேர் ஸ்டைலு. நான் பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஏதோ தனியாக செட் பண்ண மாதிரியும் பின்னாடி இருந்து தனியாக செட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. நம்மளாம் அந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் ஸ்டைலு. அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னல் பின்னிட்டு கீழே பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன பேண்டு, லப்பர் பேண்ட் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. லப்பர் வந்து போட்டால் முடி கட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பேண்ட் வந்து அசிங்கமாக தெரியக்கூடாதுன்ற டைமில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு நல்ல எலாஸ்டிக் பேண்டை வந்து டைட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் பார்வையாக அழகாக இருக்கணுன்றதுக்காக முடியை லைட்டாக விரிச்சு விட்டால் நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். அவ்வளோதாங்க, இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வகுடு இல்லாமல் பண்ணியிருக்கேன். எப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக வகுடு இல்லாமல் இதுக்கப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணலாமே ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் ஸ்டைலு. ஓகே சிஸ்டர், உங்களுக்காக அந்த ஹேர் ஸ்டைல் போட்டு காமிச்சிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ண வீடியோ இருக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் போய் பாருங்கள். ஹேர் கட் பண்ணதுனால இப்போ முடி வந்துட்டு லெவலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். நான் 2வது ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்துட்டு
நார்மலாக வந்துட்டு எப்பயுமே தலையில் சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துக்கிறேன். நான் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வகுடு எடுத்து தாங்க ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா முடி லாங்காக இருக்கிறதுனால வகுடு இல்லாமல் பண்ணால் இப்போ கரெக்டாக ஈக்குவலாக பிரிக்க முடியல. அதுக்காக வகுடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுடு இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா முடியும் நிறைய ஹெவியாக போட்டால் எனக்கு வந்து நிற்காது கிளிப்பில். அதனால் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை மட்டும் சீப்பை வச்சு நல்லா கோதி வாரி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன். பின்னாடி இருக்கிற முடி வகுடு எடுத்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாதுங்க. அது இந்த பக்கம் சைடில் இந்த பக்கம் சைட்லேயும் இருக்கும். அது வந்து அப்போ இருந்து ப்ராக்டிஸ் ஆனதுனால அப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை வந்துட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு சிக்கே இல்லாமல் நல்லா அழகாக எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. சிம்பிள் தான் இந்த ஹேர் ஸ்டைல். நிறைய பேர் நம்ம இந்த 90 கிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஹேர் ஸ்டைலுங்க. நான் கூட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா முடியும் காது வரைக்கும் எடுத்துகிட்டு மொத்தமாக வந்துட்டு நல்ல உச்சிலையும் போடுவாங்க, ஒரு சிலவங்க நார்மலாக கிளியும் போடுவாங்க. நான் மீடியமாக போட்டிருக்கேன். அங்கே வச்சு 2 கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 2 டைம் மண்டே இப்படி ஆட்டினாவே அந்த கிளிப்பு தனியாக உருவிட்டு வந்துடும். இது ஏன்னே எனக்கு தெரியல, அது டைட்டாக நிற்காது எனக்கு. அப்படியே முடி ஒரு வேளை நல்ல இருக்கிறதுனாலவா எனக்கு தெரியலங்க. அதனால் அதுக்கு கீழே 2 பூ வைக்கிற அந்த ஸ்லைடு வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன். செக்யூர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல், ஆனால் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ஹோம்லி லுக்குக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தாங்க செம்மையாக இருக்கும். நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிருப்பாங்க, நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளான லுக்கு, ஹோம்லி லுக்கு அல்லது பாவாடை தாவணிக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு செம்மையாக சூட் ஆகும். நான் ஒரு பக்கம் இங்கே ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன், என் பையன் ஒரு பக்கம் பின்னாடி ஆட்டம் போட்டு சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக 3 கால் பின்னணும். இதில் வந்துட்டு ஒரே ஒரு இது என்னென்னா, நமக்கு பின்னாடி வந்துட்டு நான் பேக் சைடு வச்சு பின்னுறேன், ஃப்ரண்ட்டில் போடலை, பேக் சைடில் தான் பின்னுறேன். இதில் வந்து கரெக்டாக முடியை 3ஆக பிரிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா லூஸ் விடணுங்க. இதில் பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த கழுத்து பக்கம் வரைக்கும் முடி நல்லா லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னணும். ரொம்ப டைட்டாக பின்னாங்க அழகாக தான் இருக்கும், பட் இது லூஸ் விட்டு பின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். பூவெலாம் வச்சோன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 கால் பின்னல் நார்மலாக பின்னிட்டு அந்த ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல், ஆனால் ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல். காலேஜுக்கு ரெகுலராக போட்டுட்டு போகலாங்க. காலேஜ் போடலாம், ஆஃபீஸ் போடலாம், எதுக்கு வேணாம். இது வந்துட்டு ஒரு ஆலினால் அழகுராஜா மாதிரி எல்லா இதுக்குமே ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகுங்க. சுடிதாருக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும், சாரீக்கு போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹாஃப் சாரீக்கு போட்டால் சொல்ல வேணாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதுவே வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சுட்டு கழுத்து பக்கம் லூஸ் விடாமல் டைட்டாக பின்னி போட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. அது வந்து அப்படி ஜீனுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல், ஆனால் சூப்பரான ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது சூப்பரான உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோ வேணும்னு சொன்னால் இந்த படத்தில் இது மாதிரி இருக்குது சிஸ்டர், அதை போடுங்க, அந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த 2 ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதோட சூப்பரான ஹேர் ஸ்டைலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.